ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நக்ஷத்ரா மைல்ஸ்டோன்ஸ். இன்றைக்கி பாப்பாவோட வேக்சினேஷன் டே. பாப்பாவுக்கு 3.5 month வேக்சின் போட தான் இன்றைக்கி போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்கேஜாக வச்சுருப்பேன். உங்களை பார்க்கலாமா? இப்போல்லாம் ஏஞ்சிக்கிறதே எத்தனை மணிக்குனா 9 மணிக்கு மேலே ஆகிடுதுங்க. சம்டைம்ஸ் 9:30 10 o'clock ஆகிடுது. ஸோ என்னென்னா காலையிலேயே 6 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் இப்போ 9 மணிக்கு அதனால பாதி டே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுதுங்க. சரி, ஏஞ்சி குளிச்சு ரெடி ஆகிட்டு பாப்பாவும் ரெடி பண்ணியாச்சு. நான் எப்பவுமே செல்ஃபி பைத்தியங்க, அதுவும் மிரர் செல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். அதனால மிரரில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். பாப்பா கிட்ட வந்தேன். பாப்பாவை நல்லா ஃபீட் பண்ணிட்டு நல்லா தலை குளிக்க வச்சதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஏன்னா வேக்சினேஷன் போட்டு முடிச்ச உடனே ஒரு 3 daysக்கு குளிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுடுதண்ணியில் தான் ஒத்தனை கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் ட்ரெஸ் நல்லா போட்டு அந்த கார்டு எடுத்துக்கணுங்க. வேக்சினேஷனுக்கு கவர்மெண்ட்டில் தான் போடுறோம். ஸோ அந்த கார்டு எடுத்துக்கணும். அம்மாக்கெல்லாம் செம்ம வேலை, துணி துவைக்கிற வேலை, சாமான் கழுவுற வேலை. ஸோ அதனால் அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு டேடி கூட கிளம்பிட்டோம். நான் எங்கே போகிறேன்னா எப்போவுமே நம்ம ஊரில் இருக்கிற போது போகிறதே இல்லைங்க, மறந்து விட்டுறேன். ஸோ திமாபேட் சைட் போகிறவங்க அங்கே தான் போய் வேக்சினேஷன் போட்டோம். போன டைமும் அங்கே தான் போனேன், இந்த டைமும் இங்கே தான் போயிட்டேன். நம்ம ஊரில் வர்றதை விட்டுட்டு நான் இன்னொரு ஊருக்கு போகிறதா இருக்குங்க. சேம் நர்ஸ் தான், அவங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட தான் வந்தோம். இங்கே பால்வாடியில் போகிறதுனால ஃபுல்லாக சவுண்டாக இருக்குங்க. அதனால தான் சவுண்ட் கொடுக்கல. நான் ஆன் பண்ணல ஆடியோ, இல்லை செம்ம சவுண்டாக இருக்கும். பாப்பாவை போன டைமே வெயிட் போட வைக்கல. 2.5 month வேக்சின் போடும்போது சரி 3.5 month வேக்சின் போடும்போது வெயிட் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு குஷி தானாங்க. என்ன இருக்கான்னு தெரியணும்ல, அதுக்காக தாங்க. இதில் போட்டால் அவள் இப்படி தள்ளாடுறா, உழுந்துருவாளோன்னு பயமாக இருந்துச்சு. இந்த டைம் வேக்சின் போடும்போது எங்கள் டேடி கூப்பிட்டு வந்தேன். ஸோ டேடி யாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தார் வெளியில். ஸோ பக்கத்தில் இருக்க ஆண்டி கிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். அவங்க எடுத்தது தான் இது. இந்த டேடி பேசிகிட்டு இருக்காரு பாருங்க, ப்ரூஃபோடு இருக்குது. அவ்வளோதான். அந்த வேக்சின் போடுறதுக்கு ஒரு 3-4 பேருக்கு பின்னாடி தான் இருந்தேன். அப்புறமா தான் போட ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி இந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது. ஏன்னா நானும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால், பாப்பாவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம், அழகாக இருந்தா. வரும்போது தெரில இந்த மாதிரி அழுவான்ட்டு செம்ம குஷியாக வந்தா. போட்டத்துலேருந்து செம்ம அழுகுங்க இந்த டைம். இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பா, பட் இந்த டைம் நல்லா அழுக. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும் போது எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என் மண்டையில் சொட்டை வந்துருக்கு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில். அது என்ன ஏன்னு தெரியல. நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து வார என்ன ஆகும், அந்த சைட் ஃபுல்லாக முடி இல்லாமல் போயிடும். அதனால் எனக்கு முடியலாது ஒரு மாதிரி தெரியுது. இப்போ தான் பேபி ஹேர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு போல். பாப்பாவை பாருங்க, சமாதானப்படுத்திட்டே இருந்தேன். இதில் வேறு ஊசி குத்து முடிச்சிட்டு பண்ணி ரத்தம் வருது. அதுக்கெல்லாம் ரொம்ப அழுந்துச்சு புள்ள. இதுக்கு முன்னாடிலாம் அழமாட்டா, பட் இந்த டைம் இங்கேயே அழுந்துட்டு இருந்தா. சரி, சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். ஆக்சுவலி காலை என்ன சாப்பிட்டேனே மறந்து போச்சு. இந்த வீடியோவை எடுக்க மறந்துட்டேன். ஸோ இது ஆஃப்டர்நூன் vlog. வந்த உடனே நான் தூங்கிட்டேன், பாப்பாவும் தூங்கிட்டா. ஏன்னா அவளுக்கு ஃபீவராக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பேராசிட்டமால் சிரப் ஊற்றிட்டு தூங்க வச்சிட்டோம். நானும் தூங்கிட்டேன். தூங்க மூஞ்சில் தான் இருக்கு பாருங்க முகம். எனக்கு சரி சேமியா வைப்பேன், எடுக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன். நான் ஏன் சேமியா உப்புமா செய்கிறேன்னா, எங்களுக்கு சேமியா உப்புமா தான் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு ரவை உப்புமா விட. பாருங்கள், பாப்பா ஒரு ஃபீவரிஷாக இருந்ததுனால கையை விட்டே போல், ஒரு வேளை கூடவே இருந்தா. சரி அப்படி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு மாட்டுப்பால் வச்சு, எனக்கு ஆரோக்கிய பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வாங்கினா சொல்லிவிடுவேன். இவங்க காலைல ஃபுல்லாக துணி துவைச்சது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி நிறைய துணி துவச்சிருந்தாங்க. மழை பெய்யுற மாதிரி இருக்கிறனால அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே சாமான்லாம் கழுவி இங்கே மேலே வச்சுருவோம், அதை எடுத்துருவோம். இங்கே இது என்ன ப்ராப்ளம்னா, பால் இவளை பாப்பா கையில் வச்சுட்டு பால் பாக்கெட் எடுத்து ஊற்றினா அது ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு. எங்கள் அம்மா வர்றதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடணும்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு. அது வேறு பயந்துனே நான் ஊற்றிட்டு இருந்தேன் பாருங்கள். 2 பேருக்கு தனித்தனியாக வச்சுட்டேன் பால். அப்பா அம்மாவுக்கு தனியாக, எனக்கு தனியாக. பாப்பா கையிலே தூங்கிட்டா ஒரு மாதிரி. அப்புறம் டேடிகிட்ட கொடுத்துட்டேன். ஃபுல் கிச்சனும் ஒரு மாதிரி ரொம்ப கலீஜாக இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணி இன்னொரு வீடியோ போடலாம். ஐ மீன் அந்த ட்ரான்சிஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். ஆனால் இது பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன், க்ளீன் பண்ண வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி, இப்போ ஹார்லிக்ஸு டேடி மம்மிக்கு டீ போட்டிருந்தேன். இது என்ன டைமிங்னா ஒரு 5 o'clock அந்த டைமில் டீ குடித்தோம் நாங்கள். நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால துணியெலாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டீ அந்த மாதிரி டைமில் டீ குடிக்கும் போது ஏதாவது போண்டா பஜ்ஜி இதை சாப்பிட்ணும் போல் இருக்கும். ஸோ அம்மா சொல்லிட்டாங்க, ஒரு மாதிரி கிரேவிங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. வடையாவது செய் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளால யாருங்க அந்த வடையெல்லாம் அரைச்சி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வாழைக்காய் இருந்துச்சு, அதை செய்யலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிஸ்கெட் தான் முக்கியம். அதனால் ஹார்லிக்ஸில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு பக்கத்தில் கோழி வேறு இருந்துச்சா, அதை வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். வாழைக்காய் அம்மா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கட் பண்ணலாம், பெருசாக கட் பண்ணுவேன். மீனாட்சி மாவில் தான் போடுவேன். எனக்கு மீனாட்சினா ரொம்ப பிடிக்கும். அந்த மாவு, அந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது பஜ்ஜிக்கு மாவு கலக்கிறதுனால அது எனக்கு கரெக்டாக ரொம்ப நாள் ஆச்சு கலக்கி. அதனால் கொஞ்சமாக எடுத்து போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கலக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக மாவு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு, சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி. அதுக்கப்புறம் ஊற்றினா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அது ரொம்ப பார்த்து கலக்கியிருந்தேன். இங்கே அலுமினிய குண்டால் வைக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த கடையில் வைக்க சொன்னாங்க. அதை வேறு மாற்றி வச்சேன். என்னென்ன பண்ணுறது தெரியுமாங்க, அது ஃபஸ்ட்டு மாவு பத்தலை.
அதனால திருப்பி இன்னொரு டைமு திருப்பி அதே மாதிரி ப்ரொசீஜர் போட்டு எல்லாமே கலக்கி போட்டுட்ருந்தேன் நான் பஜ்ஜி செய்கிறதுக்காகவே. ஒரு வேளை செய்ய 4 வேளை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. ஆனால் பஜ்ஜி என்னாச்சு தெரியல, அது உடம்பு சரியில்லையான்னு தெரியல, கலரே வரலங்க நான் செஞ்ச பஜ்ஜி. கடையில் மட்டும் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக ஒரு மாதிரி எல்லோவாக வருது. பட் நான் செஞ்ச பஜ்ஜி வந்து ஒரு மாதிரி எல்லோவாக ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட்டும் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் மாட்டுப்பால் வாங்குறதுனால பெரிய டேக்ஷாலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன டேக்ஷாலை மாற்றிடுவோம் ஃபில்டர் பண்ணி. ஏன்னா பெரிய டேக்ஷாலை வச்சா ஃப்ரிட்ஜில் வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு சின்ன டேக்ஷாலை வச்சோம். இதுக்கு முன்னாடியும் டீ குடிச்சேன்னு சொன்னீங்க இல்லைன்னா, இப்போயும் வந்து டீ குடிக்கிறோம். ஏன்னா இஞ்சி போட்டு டீ குடிக்கிறோம். நாங்கள் ஒரு டீ பைத்தியவங்க, எங்கள் ஃபேமிலியும் ஒரு மாதிரி டீ குடிச்சிட்ருப்போம். டேடி வந்து பஜ்ஜி கொடுத்தேன், என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு மட்டும் பாருங்கள், அதை வீடியோ எடுக்கிறேன், நல்லா பாருங்கள். ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன் பஜ்ஜியை. அதுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. ஈவினிங் போல் வெளியே உட்காந்து பாப்பா கூட ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி சிக்காகவே இருந்தாலா, அதனால் அதை எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருங்க. எனக்கு நைட்டு டின்னர் வந்து ஒரு மாதிரி சட்டிலாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் குழிப்பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வெளியில் வாங்குற குழிப்பணியாரம் எது சாப்பிட்டாலுமே புளிச்ச மாவாக இருக்குன்றதுனால நாங்களே செஞ்சோங்க வீட்டில். அதுவும் வந்து குழிப்பணியாரம் நானாக செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி செஞ்சேங்க. இந்த குழிப்பணியார சட்டியில் என்னவோ 7ஓ இல்லை 8ஓ தான் வரும் போல இருக்குது, அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ குட்டி குட்டியும் தான் இருக்கும். அது ரொம்ப டாஸ்க்குங்க, அது திருப்பறதெல்லாம் எனக்கு ரொம்ப டாஸ்க்குங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கும், அதை செஞ்சு நான் சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ நல்லா பிடிக்கும். அதனாலே செஞ்சு இது பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரவுண்டு போட்டிருப்போம் போல இருக்குது. ஏன்னா குடும்பத்துக்கு டின்னர் வேணும் இல்லைங்களா, அதனால தான். நைட்டு டின்னரே இது தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் திருப்தியாக. அவங்கவுங்க சூடாக வந்து செஞ்சு போட்டுருவேன், அதனால் அவங்க சாப்பிட்ருவாங்க. நான் வந்து லாஸ்ட்டு தான் சாப்பிடுவேன். ஆக்சுவலி புதினா சட்னி இருந்துச்சு, அதோடு சேர்த்து தான் சாப்பிட்டேன். பட் பசியில் வந்து சாப்பிடும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நக்ஷத்ரா மைல்ஸ்டோன் சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.